மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அவங்க உன்னையும் தியாவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு வாமா. அப்புறம் வெற்றி எங்கம்மா? அவர் வெளியே இருக்காருமா. வெற்றி கிட்டயும் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துருமா. சரி. என்ன இது? அம்மாக்கு வெற்றி மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிருச்சா? என்னங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல லட்சுமி, சும்மாதான். என்னம்மா வெற்றி பேரை சொன்னாலே கோவப்படுவீங்க, இப்ப நீங்களே விருந்து கூப்பிடுறீங்க? இந்த கோவம் எல்லாம் எனக்கு இருக்கும் தான். அதுக்காக அப்படியே மொத்தமா நம்மளால ஒதுக்கி வச்சிட முடியுமா? இல்லல்ல. என்ன இருந்தாலும் வெற்றியும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே. செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆமாமா. இது ஒன்னும் சம்பிரதாயம் மாதிரி தெரியலையே. ஏதோ முழு மனசோட அழைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, நான் விருந்துக்கு தேவையானதெல்லாம் எழுதி தரேன். நீங்க சீக்கிரமா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சரி சரி. இவங்களுக்கு தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப இவங்களுக்கு விருந்து? அவங்களுக்கும் சேர்த்துதாமா இந்த விருந்து. சரிங்க அத்தை. அவன் தான் டெய்லி திங்குறான, அவனுக்கு எதுக்கு விருந்து? மேடம், ஒரு ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, முறையா கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு முறையா சந்தோஷமா போறோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தியா, கொஞ்சம் சிரி. தியா, மேடத்தை கொஞ்சம் சிரிக்க சொல்லு. அம்மா சரிம்மா. வெற்றி, ஃபேமிலியா வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா அண்ணி, விருந்துக்கு போறோம். விருந்துக்கா? ஆமா அண்ணி, மாப்பிள்ளை விருந்து. என்னோட மாமனார் வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க. ஓ, அடேங்கப்பா, கலக்குறீங்க வெற்றி. இப்ப செல்ஃபி தானே எடுத்தீங்க? ஆமா. நீங்க ஒண்ணா நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். கொடுங்க. இந்தாங்க. ஓ, ஃப்ரேம் பண்ணியே மாட்டலாம். அவ்வளவு அழகா வந்திருக்கு. தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெற்றி அண்ணி, அத்தை கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, தப்பா எடுத்துக்க போறாங்க. மா, அம்மா, அத்தை மாமா எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நாங்க விருந்துக்கு போயிட்டு வந்துடுறோம். நாங்களும் தாண்டா வரோம். அப்படியா? நீங்களுமா? எங்க? நம்ம சம்பந்தி வீட்டு விருந்துக்கு தாண்டா. ஏன் உனக்கு மட்டும்தான் விருந்து வைப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களா? இல்லம்மா, உங்களுக்கு உன் மாமனாரு என் மேல இருக்கிற கோவத்துல கூப்பிடாம இருக்கலாம்.
அதுக்காக போகாம இருந்தா மரியாதையா இருக்குமா? மாமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னாச்சு மாப்பிள? துளசியும் மாப்பிளையும் வராங்க, நீங்களும் இருந்து விருந்து சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். மாமா, கொஞ்சம் அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா நான் போயே ஆகணும். அதான் அஞ்சலி கூட இருக்கால்ல. நீங்களும் விருந்துல கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தோம், அதான். அம்மா, அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்றாருல, விடுங்கம்மா. சரிங்க மாப்பிள, வரேன் மாமா. போயிட்டு வாங்க. சாரிங்க. ஹேய், பரவாயில்ல அஞ்சலி, இந்த மாதிரி நேரத்துல நீ உங்க அம்மா கூட இருக்கிறது தான் நல்லது. உடம்ப பாத்துக்கோ, சேஃபா இரு. ஓகே மாமா.